நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வரும் மே மாதம் 13ஆம் தேதி ஆந்திராவில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. ஆந்திர அரசியல் களத்தை பொறுத்தவரை வலுவான மும்முனை போட்டி நிலவி வருகிறது. மாநிலத்தில் உள்ள 175 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 25 மக்களவை தொகுதிகளிலும் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR காங்கிரஸ் கட்சி களம் காண்கிறது. முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி, நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி ஆகிய கட்சிகள் பாஜகவோடு கூட்டணி அமைத்துள்ளன. இரு அணிகளையும் முதலமைச்சர் ஜெகனின் தங்கையும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான YS ஷர்மிளா தலைமையிலான காங்கிரஸ் அணி எதிர்கொள்கிறது. இந்த தேர்தலுக்கு கட்சிகள் வகுக்கும் வியூகங்கள் என்ன, தேர்தல் களத்தில் முந்துவது யார் என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 151 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 22 தொகுதிகளை 2019ஆம் ஆண்டில் கைப்பற்றி மாபெரும் வெற்றியை பதிவு செய்தவர் ஜெகன். தற்போதைய அரசியல் சூழல் அவருக்கு சவாலாக இருந்தாலும் 2019ஆம் ஆண்டு அவர் பதிவு செய்த வெற்றிக்கு பக்கபலமாக செயல்பட்ட பிரசாந்த் கிஷோரின் IPAC நிறுவனம் இந்த தேர்தலிலும் YSR காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து வேலை செய்கிறது. சமூக ஊடகங்கள் முதல் கிராமங்கள் வரையிலும் ஜெகனுக்கான ஆதரவை வலுப்படுத்த 2022ஆம் ஆண்டு தொடங்கி 600 பேர் கொண்ட IPAC டீம் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு தலா 20 தொண்டர்கள் என 50,000 வாக்குச்சாவடிகளுக்கும் ஆட்களை நியமித்து வலுவான கட்டமைப்பை கட்டியுள்ளார் ஜெகன். திரைப்பட விரும்பிகளான ஆந்திர மக்களை கவரும் வகையில் 2019ஆம் ஆண்டு ஜெகனின் தந்தையும் முன்னாள் முதலமைச்சருமான YSR அவர்களின் வாழ்க்கை பயணம் யாத்ரா என்ற பெயரில் வெளியான நிலையில் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் யாத்ரா 2 என்ற திரைப்படம் ஜெகனின் அரசியல் பயணத்தை உள்ளடக்கியதாக வெளியாகியுள்ளது. பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் YSR காங்கிரஸ் கட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களும் காணாமல் போய்விடும் என ஒரே போடாக போடுகிறார் ஜெகன். மேலும் போஸ்டர், வீடியோக்கள் என எங்கும் ஜெகன் ஆதரவை ஆக்கிரமித்து வர பாஜக, ஜனசேனா மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகள் கூட்டணி அமைத்து அவருக்கு டஃப் கொடுத்து வருகிறது. ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாணின் அண்ணன் சிரஞ்சீவி இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது நெருக்கடியை அதிகரித்து உள்ளது. 2019ஆம் ஆண்டு ஆந்திராவில் படுதோல்வியடைந்த காங்கிரஸ் தற்பொழுது எழுச்சியுடன் போராட காரணம் காங்கிரஸ் புதிய மாநில தலைவர் YS ஷர்மிளா. அண்ணன் என்றும் பாராமல் ஜெகனை கடுமையாக விமர்சித்து வருகிறார் YS ஷர்மிளா. கடப்பா மக்களவை தொகுதியில் வேட்பாளராக களம் காணும் ஷர்மிளா பாஜக கையில் ஆட்டுவிக்கப்படும் பொம்மை போல ஜெகன் அரசு உள்ளது என சராமாரியாக சாடி வருகிறார். குறிப்பாக காங்கிரஸ் தரப்பில் ஷர்மிளா சரவடியாக தாக்கினாலும் சந்திரபாபு தலைமையிலான தெலுங்கு தேச கூட்டணிக்கும் ஜெகனுக்கும் தான் போட்டி கடுமையாக உள்ளது. ஜெகன் ஏராளமான ஊழல்களில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் குறைந்த விலையில் தரமான மதுபானங்கள் விற்கப்படும் என வித்தியாசமான ரூட் எடுத்து குடிமகன்களிடம் ஸ்கோர் செய்து வருகிறார். கட்சிகளின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் சூடுபிடித்து வர ஆந்திர சமையலை விட அவர்களின் தேர்தல் களம் காரசாரமாக உள்ளது.